ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆங்கிலேய கலெக்டரை மதுரை மீனாட்சி அம்மன் காப்பாற்றிய உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். 1812ஆம் ஆண்டு முதல் 1828ஆம் ஆண்டு காலங்கள்ல ஒரு ஆங்கிலேயர் மதுரையில கலெக்டராக இருந்தார். அவரோட பெயர் ரவுஸ் பீட்டர். அவர் ஒரு ஆங்கிலேயராக இருந்தாலுமே நம்மளுடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிக்கக்கூடியவராக இருந்தாரு. அவரும் அதை பின்பற்றக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காரு. மேலும் அவர் மிகவும் ஒரு நல்ல ஒரு கலெக்டராக இருந்திருக்காரு. மக்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ சரியா பார்த்து செஞ்சிருக்காரு. மக்களுடைய நலனையே எந்நேரமும் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. இவருடைய அன்புனாலையும் நல்ல குணத்தினாலையும் அங்க இருக்கிற மக்கள்லாம் இவரை பீட்டர் பாண்டியன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இந்த ரவுஸ் பீட்டர் தினமும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலையில தன்னுடைய குதிரையில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒரு வலம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வேலையே தொடங்குவாராம். அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் மேல பற்று கொண்டிருந்தாரு இந்த ரவுஸ் பீட்டர். அப்போ ஒரு காலத்துல பயங்கரமா இடி இடிச்சு மழை பொழிய தொடங்கியிருக்கு. சூறாவளி காற்று வெள்ளம் சொல்லிட்டு ஊரே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அவ்வளவுதான், கலியுகமே முடிய போகுது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அது இருந்திருக்கு. மக்கள்லாம் பீதியிலும் பயத்திலையும் இருந்திருக்காங்க. அப்பொழுது இந்த ரவுஸ் பீட்டர் அவருடைய மாளிகைக்குள்ள நைட்டு தூக்கம் இல்லாம புரண்டு படுத்துட்டு இருந்திருக்காரு. எப்படி மக்களை காப்பாத்த போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு. அப்போ இவரோட அறைக்குள்ள ஒரு 3 வயது சிறுமி உள்ள வந்திருக்காங்க. அந்த 3 வயது சிறுமி நேரடியா வந்து இவரோட கைய பிடிச்சு இவரை மாளிகை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது மாளிகை இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து தன்னை காப்பாத்தின அந்த சிறுமிக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு ஆச்சரியத்தோட திரும்பி ரவுஸ் பீட்டர் அந்த சிறுமியை தேடி பாக்குறாரு. அந்த சிறுமி தொலைதூரம் பொறுமையாக நடந்து போயிடுறாங்க. அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரவுஸ் பீட்டர் ஓடுறாரு. அவங்க பாக்குறதுக்கு பொறுமையாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்கள இவரால பிடிக்கவே முடியல. நேரா அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாங்க. அப்பதான் இவருக்கு புரியுது தன்னை காப்பாத்தினது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நன்றி கடனா ரவுஸ் பீட்டர் மதுரை மீனாட்சி அம்மனுடைய காலுக்கு நவரத்னங்கள் பதித்த தங்க பாதணிகளை பரிசாக வழங்குறாரு. இதுதான் மதுரையில நடந்த ஆங்கிலேய கலெக்டரை மதுரை மீனாட்சி அம்மனே காப்பாத்தின உண்மை சம்பவம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லுது. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.